பிரியமானவர்களே, எழும்புங்கள். பின்மாற்றத்தில் கிடக்கிற வரைக்கும் நம்மளால் எதையுமே தேவனுக்காக செய்ய முடியாது. நாம் ஆண்டவருக்காக எழுந்தால்தான் நாம் செய்ய வேண்டியதை செய்ய முடியும். பின்மாற்றத்திலிருந்து எழும்புங்க, தூசியை உதறிட்டு எழும்புங்க, வல்லமையை தரித்துக்கொள்ள எழும்புங்கன்னு நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பணிந்து கொள்ளுதல், தே வர்ஷிப்ட், ஆண்டவரை ஆராதித்தார்கள். எழுந்து கர்த்தரை ஆராதியுங்கள், எழுந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். தேவனை பணிந்து கொள்ளுகிற அனுபவம். எழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுதல் என்பது நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்துவது, அவருடைய சமூகத்தில் நம்மை சரணாகதியாய் கொடுப்பது. பரிசோடு பணிந்து கொள்ளுங்கள். காஸ்ட்லியான, எனக்கு ரொம்ப பிடிச்சமான அல்லது எதையோ ஒன்றை கிரயமாக நான் அவருக்கு கொடுத்து அவரை பணிந்து கொள்ளுகிற அனுபவம் மிக அவசியமான அனுபவம். பிரியமானவர்களே, இந்த அனுபவம் நம்மகிட்ட இருக்குதான்றதை கண்டிப்பாக பரிசோதிக்கணும். தேவனை பணிந்து கொள்ளுதல் என்பது எனக்கு பிடித்தமான ஒன்றை அவருக்காக விட்டு கொடுப்பது, எனக்கு பிடித்தமான ஒன்றை அவருக்கு கொடுப்பது, காஸ்ட்லியான ஒன்றை நான் அவருக்கு கொடுக்கிறேன். அவரை பணிந்து கொள்ளுதல் என்பது பரிசோடு பணிந்து கொள்ளுங்கள், பணிவோடு பணிந்து கொள்ளுங்கள், பயத்தோடு பணிந்து கொள்ளுங்கள். இந்த பணிவு, தேவனை ஆராதிக்கிற இந்த அனுபவம், இதுதான் ஆராதனை. அப்படி எழுந்து அவரை ஆராதிக்கும் பொழுது, எழுந்து அவரை பணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய எல்லா பின்மாற்றங்களிலிருந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். எழும்புங்கள், பணிந்து கொள்வதற்கு எழும்புங்கள்.